பேட்சுக்கு வந்து வால்நட்ல எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் சொல்லக்கூடிய வெளியில இருந்து தாக்குதல். நான் நல்லா போயிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து ஏதோ ஒருத்தர் நமக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குறாரு. அது அமானுஷமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இயற்கை சீற்றங்களா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய பாதிப்புகள், மனிதர்கள் நம்மோட டாமினண்டா இருக்கிறவங்க இருக்கலாம். அதுல இருந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து வெளிப்புற ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு வால்நட்ல. இப்போ வெளியில இருந்து கொடுத்தாச்சு, உள்ள இருந்து ப்ரொடெக்ஷன் வேணுமே, இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இருக்கணுமே. உள்ள இருந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. நிறைய நேரத்துல காலைல இருந்து தியானம் பண்ணலான்னு பார்க்கும்போது, சேர் ரொம்ப பாவண்டா, நைட் எல்லாம் நீ நேத்தெல்லாம் எவ்வளவு ஒர்க் பண்ண, கொஞ்ச நாள் பட்டு தூங்கலாம்டா, ஒரு பேட்டர்ன். இந்த 29-30 மட்டும் வரிசையா வந்திருக்கு. என்ன வரிசைன்னா, ஹார்ட் சக்கராவே, ஹார்ட்ல இருக்கிற வால்நட்டு, அதுக்கு அடுத்து ஹாலி, ரெண்டு வரிசையா 29-30 ரெண்டும் அடுத்தடுத்து வருது. இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் அதர்ஸ் இன்ஃபுளுன்ஸ். ஒண்ணு அதிகமா வெளியில இருந்து வால்நட்ல வெளியில இருந்து தாக்குதல், எல்லா வகையான தாக்குதலும். இன்னொன்னு இந்த பேட்டர்ன். நான் வளர்ந்த விதம் இருக்கு இல்லையா, சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா நடந்து கொண்ட முறை, உலகத்தில் நடந்து கொண்ட முறை, என்னிடத்தில் நடந்து கொண்ட முறை. எங்க அப்பா அம்மா வந்து பொறாமை குணத்தோட வந்திருக்கிறாங்க, இல்லாட்டி வஞ்ச உணர்வோடு வந்திருக்கிறாங்க, இல்லாட்டி பழிவாங்கோட குணம் இருக்குன்னா அந்த குணம் எனக்கு வந்து இயல்பாவே தெரியாம உள்ள போயிருக்கு. எனக்கே வந்து எங்க அப்பா அம்மா செய்ததுல எதிர்க்க முடியல. நான் எனக்கு வந்து பலம் இல்லைன்றதுனால எப்படின்னா நான் வளர்ந்து வந்துட்டு எங்க அப்பாவை வந்து அவருக்கு வந்து பாடம் கற்பிக்கிறேன்னு ஒரு எண்ணம், பேட்டர்ன். ரொம்ப முக்கியமான ரெமெடி உள்ளுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன். டாக்டர் பேட்ச்க்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன் என்னென்ன அப்படின்னா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் போனோம்ல. இன்ஃபுளுன்ஸ் வந்து வெளியில இருந்தும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது, உள்ள இருந்தும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம வீட்லயே உட்காந்துருக்கிறோம், வீட்லயே உட்காந்துருக்கோம், யாருமே நம்மளை தொந்தரவு பண்ணல. பார்த்தா உள்ளுக்குள்ள தனியா உட்காந்தா என்னென்னமோ எண்ணங்கள் வருது. அதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற பேட்டர்ன் தானே, அதை நான் ஒழிக்கணும்ல. அதுக்குதான் வந்து ஹோலி. ஹோலினா புனிதமான ஒரு மலர், ஹாலி மலர். இதெல்லாம் ஒரு புனிதமான நாட்கள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. மார்கழி மாதங்கள், மார்கழி மாதம், தை மாதம், கிறிஸ்துமஸ் காலம், நியூ இயர் காலம், இதெல்லாம் வந்து நீங்க வேர்ல்டு லெவல்ல லீவ் விட்டுருக்காங்க. ஹாலி பீரியட்ஸ், இதெல்லாம் ஹாலி பீரியட்ஸ் வச்சுக்கலாம். இது சேம் சீசன்ல வருது, வால்நட் பூக்குற அதே சீசன்ல வளருது. இன்டர்னல்ல இருக்கிற பேட்டர்ன். நிறைய நேரத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நம்மளுடைய வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க, நம்மளுடைய தோல்விக்கு முழுக்க முழுக்க நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பெறதர வாரா. அப்போ எனக்குள்ள இருக்கிற பேட்டர்னை உடைக்கணும்ல. எல்லாமே உடைத்தல் தான், எல்லா ரெமடியுமோ உடைத்தல். இந்த இடத்துல ஒரு புரிதல் ஏற்பட்டு, நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், அதாவது இந்த மதம் எனக்கு, இந்த ஜாதியோட ஜீன்ஸ் எனக்கு, இந்த மொழியோட ஜீன்ஸ் எனக்கு, இந்த நாட்டினோட ஜீன்ஸ் எனக்கு, இந்த படிப்போட ஜீன்ஸ் எனக்கு. ஞானத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னோட புனித புத்தகம் ஞானத்தை தருமா? தரும். அதைன்படி வாழ்ந்தால். என்னோட குரு எனக்கு ஞானத்தை தருவாரா? அவர் சரியான குருவாக இருக்கும் பட்சத்தில், உங்களை நோக்கி திருப்பும் ஒரு குருவாக இருக்கும் பட்சத்தில் அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல புத்தகத்தின் மீது வெறியும், குருவின் மீது வெறியும், அவர்கள் காட்டிய விஷயத்தை விட்டுவிட்டு நான் அவங்களுக்கு அடியாளாவும் புத்தகத்தினுடைய ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு எங்களுதுதான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒரு புத்தகத்துல இருக்கிற மொழியை தூக்கி விட்டால் அந்த புத்தகம் பயனற்றது இல்லை. அதனாலதான் ஒரு புக்கு, அந்த புக்ல வந்து பிரிண்டே இருக்காது, எந்த பிரிண்ட் இருக்காது, பிளாங்கா. படிக்க தெரிஞ்சவனுக்கு புரியும். யாரு என்ன படிக்க தெரிஞ்சவனுக்கு புரியும்? நான் தன்னை படித்த தெரிஞ்சவனுக்கு அந்த புத்தகத்தை படிக்க தெரியும். மொழிகளற்ற, வரிகளற்ற, வார்த்தைகளற்ற ஒரு புத்தகம் இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ எனக்கு மொழி இல்லைன்னா நான் இந்த மொழியை பத்தி பெருசா திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு புனித புத்தகம் இல்லை அப்படின்னா எந்த மதத்தை சார்ந்தவனாக நான் இருக்க மாட்டேன். சரியான குருவை அடைந்து விட்டால் அந்த குருவை நான் கொண்டாட மாட்டேன், எனக்குள்ளே கொண்டிருப்பேன். நான் நல்லா கவனிக்கணும், கொண்டாட மாட்டேன், எனக்குள்ள கொண்டு இருப்பேன். ஆமா, என் குரு, என் ஆத்மாவே என் குரு, அவன் என்கிட்ட இருக்கான் அப்படின்னு எந்த விதமான டியூவாலிட்டி இல்லாம எல்லா மதத்திற்கும் ஒரு கால வரையறை உண்டு. அது ரொம்ப வருஷம் மதம்னு எந்த மதம் சொல்லியிருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். இந்த புத்தகங்கள், சிஸ்டம், வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாமே 10,000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அதிகபட்சம். ஆனா மலர்கள் அதுக்கு முன்னாடி இருக்கு. முதல்ல மலர்களை பார்த்துதான் இவன் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான்.
அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் கிரியேட் ஆகுது. ரொம்ப தூரம் தள்ளி தான் ஜோதிடங்களே வருது. பிளானிட்டரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காலம் தள்ளி வருது. ஆனா முதல்ல அவன் மலரை பார்த்துதான் நின்றுக்க முடியும். அதனாலதான் இயற்கையை பார்த்தாலும், அருவிகளை பார்த்தாலும், கடலை பார்த்தாலும், நமக்கு காட்டை பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு உணர்வு தோன்றுது. திருப்பி இயற்கையோட போகிறது. நம்ம எவ்வளவு புத்தகங்கள் படிச்சாலும் போர் அடிக்குது. எவ்வளவு புனித புத்தகமா இருந்தாலும், எவ்வளவு டெக்னிக் இருந்தாலும் போர் அடிக்குது. இதெல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி வந்துருச்சு. அதனால இயல்பான இயற்கையான ஒரு தீர்முறை மலர் தீர்வு. இது ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம திருப்பி சிக்கிக்க கூடாது எதுலையுமே. ஹால்ன்றது இதுதான். ஹால்ன்றதுன்னா எக்ஸ்டர்னல் போர்சஸ் இருந்து இன்டர்னல் போர்சஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற என்ன எண்ணம். உலகத்துல இருக்கிறவன் நான் பொய் சொல்றேன்னு கூட ஒத்துக்குவான். பொய் சொல்றேன்னு ஒத்துக்குறான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். நான் எந்த தப்புனாலும் ஒத்துக்குவான். ஆனா நான் பொறாமையா இருக்கேன், எனக்கு வஞ்சம் இருக்குன்னா ஒத்துக்கவே மாட்டான். பழி உணர்வு, வஞ்ச உணர்வு, பொறாமை உணர்வு, காழ்ப்புணர்வு, வெறித்தனமான உணர்வு, கோப உணர்வு, இதெல்லாம் 38ல கிரேட் பண்ணோம்னா, 38 ரெமிடியில ஒரு கிரேடு உச்சபட்ச நல்லதை பண்றது அப்படின்னா இந்த ஹாலி தான். அதுக்கு அப்படியே கீழே யார் இருக்காங்கன்னா, யாருக்கு உச்சபட்ச நல்லது பண்றதுன்னா, யாரெல்லாம் பழி உணர்வு, வெறுப்புணர்வு, பொறாமை உணர்வு, கஷ்டப்படுற உணர்வு, பழி வாங்குறது, அந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது இந்த ரெமெடி சாப்பிடும் போது எதனா பண்ணிக்கங்கடா, டே கண்ணு தானடா எடுறா போடா, கை கால் தானே எடுறா போடா. ஏன் இந்த இடத்துல ஒரு மையமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு அனாத ஆசிரமத்தில் வளருது. இல்லாவிட்டால் ஒரு அம்மா இல்ல சித்திக்கிட்ட வளருது, இல்லாட்டி ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு இடத்துல போய் வளருது அப்படின்னா, முற்றிலும் அன்பு மறுக்கப்பட்டிருக்கு. அன்புனா என்னன்னே தெரியல. அன்புன்னா வேக்கன்ட் அன்பு. அந்த உயிர்ல அன்பே இல்ல, சுத்தமா அன்பு இல்ல. ஒரு சரியான ஒரு அன்பு, ஒரு பரந்தப்பட்ட ஒரு அன்பு கொடுக்கப்பட்டிருக்குமானால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எல்லாம் வந்திருக்காது. சீர்திருத்த பள்ளிகள் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு அழகான கருத்து, வேதாத்திரியோட கருத்து, குற்றவாளி பாவை என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். யாரும் குற்றவாளி கிடையாது. நம்ம டபால ஒருத்தர் குற்றம் சொல்லிடுவோம் தப்புன்னு. வீட்டுல கூட பாத்தீங்கன்னா, கணவன் மனைவினா நல்லது நடந்துட்டா நான் இருந்ததுனாலதான் இது நடந்துச்சு, கெட்டது நினைச்சுன்னா பத்தியா நீ முதல்ல சொன்ன நீ தான் தப்பு. அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள். அடுத்து பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன் பழகி போயிருக்கு. நமக்கு பேட்டர்ன் பழகி 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 போயிருக்குது. பொறாமப்படுறதோ, அதாவது மற்றவங்க உயர்வுல நம்ம காழ்ப்புணர்வு ஆகுறதோ, இல்ல வஞ்ச உணர்வு வச்சுக்கிறதோ தப்புன்னே தெரியல. தப்புன்னு ஏன் தெரியல அப்படின்னா, இது அவங்கள பாதிக்க போகுதுன்னு இல்ல, இது நம்ம உள்ள பாதிச்சுன்னு இருக்குதுன்னு தெரியாம போச்சு. அதனாலதான் இந்த பொறாமை இந்த தன்மையில இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேருக்கு இந்த பழி உணர்வு இருக்கவங்களுக்கு கேன்சர் வரதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த செல்லே அன்பின் மயமானது. அது அன்புக்கு எதிராக வெறுப்புணர்வு இருக்கும் பொழுது அந்த செல்லு கஷ்டப்படுது. அது தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. இது ஒண்ணு. என்னென்ன பேட்டர்ன்? என்னோட பேட்டர்ன் நானு எல்லாருமே என்ன பண்றோம்னா, மத்தவன் தான் தப்பு, நான் நல்லவன்ற போர்வையிலே இருக்கும். இங்க மட்டும்தான் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ்ல மட்டும்தான் எனக்குள் சில அதிர்வலை மாற்றம் இருக்கிறது. அதை நான் மாற்றுவதற்கு முயல்கிறேன். மலர்கள் அதை மாற்ற வல்லது. ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் தான் இவ்வளவுதான். அதே போலதான் மற்றவருக்கும் இருக்கும். இங்க வந்துகிட்டோம், நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, எனக்கு தான் ரெமெடி தெரியும், உங்களுக்கு தான் ரெமெடி தெரியும், இதை வச்சுக்கிட்டா நாங்க தான் நிறைய இது பண்றோம். அப்ப நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னா நம்ம ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பொறாமை உணர்வு எனக்குள்ள இருக்கும். பொறாமை உணர்வு, கோப உணர்வு, வெறுப்புணர்வு, வஞ்ச உணர்வு, வயலண்டா பிஹேவ் பண்றது, அடிக்கிறது, கொல்ல துணியறது போன்ற தன்மைகள் நான் மன்னிக்கவே முடியாது. நான் அடுத்த பிறகு கூட மன்னிக்க மாட்டேன் அப்படின்றது. கோபம் தப்பு இல்ல, கோபம் தப்பு இல்ல. பாரதி சொல்லிருக்கான், ரௌத்ரம் பழகு அப்படின்னு. கோபம் தப்பு இல்ல. ஆனா அன்பற்ற கோபம் மிக கொடூரமானது. ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கான். அம்மா திட்டினா ஏன்டா கோபம் வர மாட்டேது? அதே மாற்றாந்த, அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ண அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ண சித்தி திட்டினா கோபம் வருதுடா. ஏன்னா
அதிகப்படியான 90% இருக்கிற சித்திகள் திட்டும் போது அது அன்பற்ற ஒரு கோபமா இருக்குது. அதனால அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். என் வாழ்க்கை இவ்வாறாக இருக்குது. நான் பிறந்தது எந்த ஜாதியில பிறந்தாலும் சரி, எந்த மதத்துல பிறந்தாலும் சரி, எந்த கீழான நிலையில இருந்தாலும் சரி, வசதிகள் இல்லாத அது என் கட்டுப்பாட்டில் இல்லை நான் பிறந்தது. ஆனால் நான் இறக்கும் போது இதெல்லாம் நான் மாற்றி அமைக்காம இருந்தால் அது என்னுடைய பிரச்சனை. எங்கேயோ என்கிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தம். உலகத்தில் முதல் முறையாக பொது உடைமையாக்கப்பட்டிருக்குது அறிவு. இங்க வச்சுக்கிட்டும் நான் என்ன முன்னேற இதெல்லாம் தடையா இருக்குதுன்னு சொன்னா ஒண்ணு முடியாது. அதிலும் மலர் தீர்வுகளை தெரிந்து கொண்டு தடையா இருக்குதுன்னா இதெல்லாம் தான் ஹாலிமனம். அடுத்து அன்பு. அன்பின் வழி அது உயர்நிலை. ஒரு உயிர் இருக்குதுன்னா அது அன்பின் வழியில தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சமூக குற்றம். சமூகன்றது குடும்பம், கல்வி, சமுதாயம், இது மூணு சேர்ந்து. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடந்து வந்துட்டா திருப்பி சமூகம் சொல்லக்கூடாது. அதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். அப்போ ஹேட், வெறுப்பு என்பது அன்பு இல்லாமை. அடுத்து வெறுப்பு என்பது வாழ்க்கை புனிதத்தை மாற்றுகிறது. எவ்வளவு நாள் நம்ம வெறுப்புணர்வு இருந்திருக்கோம்? மிகப்பெரிய வெறுப்புணர்வை என் உடல் மீதும் என்னுடைய வாழ்க்கை மீதும் நான் வைத்திருக்கேன். என்ன நம்ம பண்ணிட்டோம் நமக்கு சரியான வாழ்க்கை அமையணும்னு நம்ம நினைக்கிறோம்? என்னத்துக்காக உழைத்தோம்? அந்த கேள்வி. பாய்சனிங் மைண்ட் ஆஃப் அதர்ஸ், அதாவது மற்றவங்களோட இருக்கிறது. அப்பா அம்மா போய் பாய்சனஸா இருப்பாங்களா சார்? பாய்சனஸ்னா சரியா நடத்தாம இருக்கும். நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை வேலைக்கு அமைச்சிட்டு அவங்க சுகமா உட்காந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காம இருக்கும். அடுத்து தம்பிக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க, எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் எதிர் வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், பொறாமை உணர்வு. ஃப்ரெண்டுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, அழகான ஒய்ஃப் கிடைச்சிட்டான், அழகான ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டான், இது ஒரு பிரச்சனை. ஆன்மீகத்துல உயர்ந்துட்டான், ஃபிளவர் ரெமிடியில பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டான், அது ஒரு ஃபிளவர் ரெமிடியில எக்ஸ்பர்ட் ஆயிட்டான்னு ஒருத்தர் ஃபிளவர் ரெமிடி கத்துக்கிறவங்கள ஃபிளவர் கான்சியஸ் கத்துக்கிறவங்களே நினைச்சாங்கன்னா அவங்க ஃபிளவர் ரெமிடி எந்த அளவுக்கு கத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து யாருக்கு இதுக்கு தேவை அப்படின்னா, யாருக்கெல்லாம் திடீர்னு கோப உணர்வு வருது, பொறாமை உணர்வு வருது, வஞ்ச உணர்வு வருது, சந்தேக உணர்வு வருது, வெறுத்து போய் என்னடா போட வாழ்க்கை அப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. இத உணர்வு எல்லாம் அவங்களோடும் மத்தவங்களோடும் இருக்குதுன்னா, யாருக்கெல்லாம் மஞ்ச உணர்வு, பொறாமை உணர்வு, சந்தேக உணர்வு, வெக்ஸேஷனு, வெக்ஸ் ஆவறது, பொறாமை, கோபம் இதெல்லாம் இருக்குது. ஆனா ரியலாவே அவங்களுக்குள்ள எந்த விதமான கஷ்டமும் இல்ல. கஷ்டமா இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. இவங்க அப்படிதான் இருப்பான். ரியல் காசே கிடையாது. எதுக்கு நான் சந்தேக உணர்வு இருக்கேன், எதற்கு சந்தோஷமா இல்லாம இருக்கேன்னா, நான் சந்தோஷமா இல்லப்பா, அவ்வளவுதான், காரணம் இல்லை. சரி, கோப உணர்வு ஏன் வருது, இந்த உணர்வு எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, கெமிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடக்குது உடம்புல. அதே நேரத்துல மூளையில சேஞ்சஸ் நடக்குது. அவங்க இந்த சூழலை இந்த உயிரினம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோப உணர்வும் இந்த குழப்பமான மனநிலையும் உருவாக்குது. அதாவது ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்க, ஜெயிச்சுட்டு இவனால அதை ஜெயிக்க முடியல. அப்ப என்ன நினைக்கிறதுன்னா, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஒரு நடுவுல ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் வரும்போது அந்த எதிர்மறையான எண்ணம் இந்த உயிரினம் இறக்காம இருப்பதற்கான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்றான். இது ஏன் வருது அப்படின்னா, அன்பு இல்லாமை. திரும்ப சமநிலை தவறி போகுது. இந்த உயிரினம் ஓர்மை இல்லை. ஏன் ஓர்மை இல்ல? பாக்குது, எனக்கு இது இல்லையே நினைக்குது, அப்ப எப்படி பறிச்சு பூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது பழக்கமாவே ஆயிடுது. டக்குன்னு பழக்கம். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நானே பார்த்திருக்கேன், நமக்கே கூட அந்த ஃபீலிங் இருக்கும். ஒரு ஹேபிட்டாவே ஒரு பொறாமை உணர்வு இருக்கும். அவங்க முகத்துல பார்த்தாலும் ஒரு மாதிரி குரூரமா இருக்கும். நமக்கே பொறாமைப்பட்ட போது கண்ணு பார்த்தோம்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஒரு ஹேபிட் ஆயிடும். இந்த ஹேபிட் தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது. அடுத்து இந்த இன்டென்ஸா இருக்கிறதுனாலதான் கேன்சர் போன்ற விஷயங்கள்லாம் வருது. wounded ஃபீலிங். இன்னொன்னு செப்பரேஷன், wounded ஃபீலிங் ஆஃப் செப்பரேஷன். நானும் மற்றவர்களும் தனித்தனி அப்படின்னு நினைக்கிறது. நானும் இந்த பிரபஞ்சமும் தனித்தனி நினைக்கிறது. நமக்கு அன்பு வேணும்னு நினைக்கிறது, அன்பு கொடுக்கப்படவில்லை. ஒரு அழகான வறுமையை விட வெறுமை கொடுமையானது. இதுதான் மெயின். ஹாலில இதுதான். ஹாலி தேவைப்படக்கூடிய நபர்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஜெனரேஷனா வரும் இந்த உணர்வு. அதனால எதனா ஒருத்தர் செத்துட்டா விட நான் அவன் சாவு கூட போக மாட்டேன், என் சாவு கூட வராதுன்னு சொல்றது. நன்றி உணர்வே இல்லாம இருக்கிறது. சோசியல் ஐசோலேஷன், புரோக்கன் ஹார்ட்டட்னஸ், உடைந்த இதயம், இதயத்தோட கனெக்ட் பண்ணது. அதனாலதான் இதயத்தின் மலர். இது இதயத்தின் மலர்னா
இயேசு கிறிஸ்து இதயத்துலதான் வச்சு இயங்கணும்ன்றாரு. உலகத்துல இப்பயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மூளையை விட 1000 மடங்கு அதிகமா ஆற்றலை இதயம் வைத்திருக்கிறது. இதயத்தின் வழியாக நீங்கள் உலகத்தை கண்டால் இதமாக இருப்பீர்கள். அது வந்துதான் இந்த ஹாலியோடைய தன்மை. இதயத்தின் மொழி என்பது அன்பு, மூளையின் மொழி என்பது அறிவு, லாஜிக். நிறைய நேரத்துல நமக்கு அறிவை யூஸ் ஆகுது, ஆனா அன்பு யூஸ் ஆகும். எல்லா இடங்களிலும் அன்பு யூஸ் ஆகும். அடுத்து ஃப்ரோசன் ஆங்கர். ஃப்ரோசன் ஆங்கர்னா இருப்பு கட்டிய கோவம். இப்ப காட்ட முடியல, வருத்தம் மேல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு. ஹாலினாவே ஹோல்னு அர்த்தம். இன்னொன்னு இவங்களுக்கு மத்தவங்களை பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப தீவிரமா மத்தவங்களை பாதிக்கணும். எப்படின்னா கொல்ற அளவுக்கு கூட போறது, மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்ன்றது. இது பங்காளி சண்டை, வரப்பு தகராறு, இதெல்லாம் இதுலதான் வரும். எல்லா அட்டுழியங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், கொடூரமான, அதாவது பணத்துக்காகவோ திருட்டு கிடையாது, இருப்பு கட்டி கோவம், எமோஷனல் டாக்ஸிசிட்டி அப்படின்றாங்க. செல்ஃப் ஜெனரேட்டட். அவங்களுக்குள்ள எமோஷனாலவே ஒரு விஷத்தன்மை. விஷத்தன்மைனா கொரூரம்ன்றது கரெக்டான வேர்டு. திரும்ப திரும்ப பழசு நினைச்சுக்கிது. பத்தியா அன்னைக்கு பண்ணாம பாத்தியா, அந்த சபையில பண்ணாம அவனை விடமாட்டான். அவனுக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதான் எனக்கு மனசாந்தி அடை அப்படின்னு. ஹாலி என்பது வெறுப்புக்கு எதிரானது, ஆன்டிடோட் டு ஹேட்ரட். விலங்கின பதிவு, விலங்கின இயல்பு தான் ஹாலி. ஏதோ தனித்து விடப்பட்டவன். ஏன் ஹிட்லர் அவ்வளவு கொடூரமாயிட்டாங்கன்னா, அவன் சின்ன வயசுல தனித்து விடப்பட்டான். அவனுக்கு தியானம் போன்ற விஷயங்கள்லாம் தெரியல. தெரிஞ்சிருந்தா தன் மீதே அன்பா இருந்திருப்பான். தியானத்துல அன்பு காட்டப்படல, உணவு அழிக்கப்படல, எல்லாரும் நல்லா இருக்கா, சும்மாவே நல்லா இருக்கா, பாக்குறான், அன்பும் இல்ல. அப்ப என்ன ஆகுது? அதை அடைவதற்கு அன்பினுடைய ஆப்போசிட் வெறுப்புணர்வு. மக்களை நேசிப்பதில்லை, நம்புவதில்லை, மனிதர்களை நம்புறதில்லை. இது ஒரு கிரியா ஊக்கி மனநிலை. அந்த ரெமடியே கிரியா ஊக்கி டக்கு 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 டக்குன்னு சேஞ்சஸ் ஆகும். இம்மிடியேட்டா ரிசல்ட் தரக்கூடிய ரெமடியில் இது ஒண்ணு. இது ஈவில் போர்சஸ் சொல்லக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், அதிர்வலைகள் நம்மளை காக்கும் சொல்லியிருக்காங்க. செல்பிஷ், ஷார்ப்பா ரியாக்ட் பண்றது செல்பிஷ். இதுல இருக்கிறவங்க எனர்ஜி மேல் நோக்கி தள்ளப்பட்டுட்டே இருக்கும் எப்பயுமே. அக்யூட் இன்ஃப்ளமேஷன், பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். உடம்புல தனியாத சூடு, தனியாத வெறி, அதாவது பழி வாங்கணுன்ற வெறி இருக்கிறது. லோடட் கன், துப்பாக்கி லைட்டா ஒரு முடி பட்டா கூட வெடிச்சிடும், ஸ்டார்ட் ஆயிடும், ட்ரிகர் ஆயிடும்னா அதான் ஹாலி தேவைப்படக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க. அக்ரெசிவ் பேசிக் இன்ஸ்டிங். அனிமல் இருந்து போது இல்ல, ஒரு வேட்டையாடக்கூடிய சிங்கம் ஒரு யானையை வேட்டையாடுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு உணர்வு இருக்கும், அந்த அளவுக்கு பேசிக்காவா இருக்கிற தன்மை. சர்வைவலிஸ்டிக். இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. ஆனா மனிதன் அறிவு வயப்பட்டவன், உணர்வு வயப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஹால். இவன் கான்சியஸ் பீயிங். இவனுக்குள்ள அவேக்கனிங்கான சான்சஸ் இருக்கு. இவனும் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த குணநலங்கள்லாம் இருந்தா நான் இருக்கேன், உங்களை ஹோலியா மாத்துறது. ஹாலி ஆகிய நான் உங்களை ஹோலியா மாத்துவேன்னு சொல்ல வர்றதுதான் ஹாலி. மனிதனுடைய இன்னொரு பக்கம், என்னுடைய முன்னொரு பக்கம். நம்ம எல்லாமே நம்ம காட்டக்கூடியது எல்லாமே நம்மளுடைய நல்ல பக்கத்தை தான் காட்டுறோம். ஆனா கெட்ட பக்கம்ன்றத நம்ம மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண, அது நல்லதுதான், ஒரு கெட்டது இருக்கலாம். ஆனா அதை ஹீல் பண்ணாமே விட்டா பிரச்சனை. அதை ஹீல் பண்றதுதான் அந்த ரெமெடி. அன்பு செலுத்துங்கன்னு கெஞ்சறது. அன்பை விரும்பி கொண்டிருப்பதனாலதான் ஏதோ ஒரு வகையில அன்பு கிடைக்குமான்னு நினைக்கிறது. அபியூஸ் பண்றவங்க, சைல்டு அபியூஸ், வீட்டுல மேரேஜ்ல அபியூஸ் பண்றது, ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் பண்றது, அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது, மத்தவங்களை இல்ட்ரீட் பண்றது, ஹரஸ் பண்றது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் இங்க வர்றது. இந்த ரெமெடி தேவைப்படக்கூடிய நபர்கள் அப்பப்போ மன்னிப்பு கேட்பாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட நீடிக்காது இந்த மனநிலையாளர். நீ எப்படி பண்ணிக்க மாட்டியாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. சவுண்ட், லைட் சென்சிட்டிவிட்டி இருக்கும். சத்தம் எல்லாம் பக்கத்துல இருக்க ரேடியோ, அதாவது டிவி நிறைய வச்சா போய் சண்டை போட்டு அமக்கலம் பண்ணி அடிச்சு இங்கிருந்து கல் விட்டு எறிஞ்சு பண்றது. லைட் போட்டு இருந்தா வீட்டுல படுத்துன்னு இருப்போம், வீட்டுல லைட் போட்டு இருந்தாவே கோவம் லைட் உடைச்சு மண்டையை உடைச்சு, இதெல்லாம் ஹாலி. டெம்பரேச்சர், நாய் துரத்துன்னு வந்தது, இல்ல டெம்பரேச்சர் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன், ஹை ஃபீவர் இருந்ததுன்னா இத ரெமடி. ரொம்ப ஹை ஃபீவர், சூடு ஏறிச்சு உடம்பு அப்படின்றது. சந்தேக புத்தினால பாதிக்கப்பட்டது,
ஒன்னு ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட குடும்பங்கள் மாட்டிருக்கு. குறிப்பா சந்தேக புத்தி இருக்கிறவங்க ஹாலி கொடுத்து பாருங்க, அவ்வளவு அன்பா மாறிடும். உச்சபட்ச சந்தேகம் இருக்குது, கசப்புணர்வு வெறி உணர்வா மாறி பழி உணர்வா மாறி இருக்குது. இந்த இடத்துல எல்லாருமே நம்மளதான் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்றவங்க தான். அவன் கெட்டவன் தான்டா, அவன் எந்த காலத்திலயும் எனக்கு நல்லவன் ஆக முடியாது, அவனை கெட்டவனை தானே ட்ரீட் பண்ண, அவனை பழி வாங்கி திருந்தார். பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் பேசுனா கிளியர் கட்டா பேசுது. அதாவது பிரிச்சு வச்சிருவாங்க, இவன் நல்லவன் அவன் கெட்டவன். ஆனா அன்புல ஹாலி எடுக்க 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 எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவ்வளவுதான். ஒன்றே குலம், நம்ம எல்லாம் ஒரே விஷயம், யாது முறை யாவரும் கேள்வி. இது ஹாலியோட தன்மை. அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம சொல்ற வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்குவாங்க, நம்மளுடைய செயல்பாடுகளையும் தப்பா புரிஞ்சுக்குவாங்க, நம்மளுடைய உடல் மொழியும் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. சிந்திக்கிறதுக்கே தெரியாது உங்களுக்கு. குழந்தைங்க சில குழந்தைங்க எப்படி இருக்குன்னா, போய் அடிச்சுட்டு வர்றது, வர்றது, பசங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டுனே இருக்கிறது, அதுக்கப்புறம் எதனா பென்சில் வச்சு குத்துறது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் இது ஒட்டு மொத்தமா ஒருத்தர் ஜெயில கூட போயிட்டு என்ன பண்றாங்கன்னா கவுன்சிலிங் பண்றாங்க. சில நேரத்துல ரொம்ப பிரச்சனை தான் தனித்து சிறையில போட்டுறாங்க. ஆனா ஃபிளவர் எப்படி நம்மள பாக்குது அப்படின்னா, உச்சபட்ச மனக்குழப்பத்துல அன்பற்ற நிலையில அவன் செய்த எல்லா தேவையற்ற செயல்பாடுகள், இந்த மாதிரி செயல்பாடுகள் அனைத்தையும் அப்படியே மகானா ஞானியா மாத்தக்கூடியது இந்த வல்லமை, இந்த ஹாலி. அதனாலதான் வால்மீகி கொள்ளக்காரன் ராமாயணத்தை எழுதுறது. சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட், அன்பு மயம் அப்படின்றது. ஈச் ரெமெடி இஸ் ஆக்டிங் இன் எரர், ஒவ்வொரு ரெமெடியும் ஆக்டிங் இன் எரர் அப்படின்றது அடிப்படையில இயங்குது. நமக்குள்ள ஏதோ ஒரு தப்பு, அந்த தப்பை மாத்துவதற்கு இது இருக்கு. இதுதான் இருக்கிறதுல 38 ரெமெடி. இந்த ஹாலி தேவைப்படுற நபர்கள் தான் உச்சபட்சமா இந்த தனக்கும் இந்த சமூகத்திற்கும் தன்னுடைய ஆன்மாக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்ட நபர்கள் இவங்க. அதனாலதான் இப்போ ஒட்டுமொத்த தன்மையில எனக்கு எது இடர் நிகழ்ந்தாலும் நான் அன்பாக இருப்பேன், கர்த்தாவே என் அப்பா இவங்களெல்லாம் காப்பாத்து அப்படின்னு இயேசு கிறிஸ்து சிலுவையை வச்சு தூக்கிட்டு வந்தாங்க, முழுக்கிடம் வச்சாங்க, ஆணியில் அடிச்சாங்க, எல்லாத்தையும் பண்ண போதும் அதாவது சகிச்சுக்கல, அன்பா பார்த்தார் எல்லாவற்றையும். இவங்களுக்கு புரியாம பண்றாங்களே அப்படின்னு. இந்த ஃபிளவர் இப்ப போன வருஷம் போயிருந்த போது இந்த சீசன்ல சூப்பரா வளர்ந்துருந்தது. ஃபிளவர் இல்ல, செடி வளர்ந்துருந்தது நல்லா. ஈலெக்ஸ் அக்வாஃபிலியம்ன்றது முள்ளா இருக்கக்கூடியது, ஸ்பைக் அதிகமா இருக்கிறது. பிரிக்கி லீவ்ஸ், இந்த இலைய பாத்தீங்கன்னா 8 வகையில இருக்கும். 8 வகையில இருக்கா, ஒரு இலை தான் 8 வகையா மாறி இருக்கும். ஒரு இலையே 15 இடத்துல ஸ்பைக்ஸா இருக்கும், அதாவது முள்ளா இருக்கும். இந்த நபர்கள் எப்படி மாறுவானே தெரியாது. எமோஷனல் பிளாக்மெயில், டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவான், பேச்சு மாத்தினே இருப்பான், பொய் சொல்லுவான், தனக்கு சாதகமான விஷயத்த பண்ணா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு ஆளகழிக்கும். அந்த மாதிரி இந்த இலை பாக்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். வழவழப்பு தன்மையில மெழுகு மாதிரி இருக்கும் இலைகள், அவ்வளவு அழகா இருக்கும். இலைகள் அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் மத்தவங்களுக்கு அன்பு செலுத்துறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஹாலி போட்டு தான் தெரியும். இந்த மலரை பார்த்தா தெரியும், ஒரு 50 அடி வரைக்கும் வளரக்கூடியது. ரெட் கலர் பெரிஸ், அப்படியே பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ரெட் பழங்கள் இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும், வெரி அட்ராக்டிவ். வின்டர் சீசன்ல நல்லா சும்மா வளரக்கூடியது, வின்டர் சீசன்ல பனியில கூட வளரக்கூடியது, நல்லா ஸ்லோ க்ரோயிங், கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஃபுல்லி டாரண்ட் ஆஃப் ஷேடு, இது வித்தியாசம் பாருங்க. நிழல ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே மத்த செடியோட பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கும், அனுசரணையா இருக்கணும்னு நினைக்கும். ஓக்கு மரத்தினோட வேர்ல வளையும், பீச் பக்கத்துல வளையும். அந்த ஜெஸ்டர் என்ன மாதிரி, நான் உங்க கூட இருக்கேன், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ற தன்மை. ரேட் ஆஃப் growth பயங்கர ஃபாஸ்டா ஸ்லோவா இருக்கும், சில நேரத்துல கம்பெனிஷிப் இருக்கும்போது நல்லா இருக்கும் வேகமா. ஹாலினா லைட் தேவை. அதுக்கு லைட் என்னன்னா, அந்த வழவழப்பு தன்மையினால, அந்த அங்கங்க இருக்கிற முள்ளு மாதிரி இருக்கிறதுனால, அங்க அந்த வழவழப்பு தன்மையில சன்லைட், சூரிய வெளி வழுக்கி கீழே மரம் தண்டு இருக்கு இல்லையா, மரம் அது வரைக்கும் போய் விழும். உள்ள அந்த வெளிச்சத்தை அப்படியே உள்வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குது. எப்படி அன்பு எல்லா இடத்துக்கும் பரவட்டுது. டீப் ஃபாரஸ்ட்ல, ரொம்ப ஆழமான ஃபாரஸ்ட்ல போனீங்கன்னா கூட லைட் இல்லாத இடத்துல போய் லைட் கண்டுபிடிச்சு அது மரத்துக்கு கொடுக்கும், கீழே இருக்கவங்களுக்கும் கொடுக்கும். பர்டிகுலர் ஷேப்ல இருக்காது, அந்த இலை பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும்.
எதுக்கு சேஞ்ச் ஆகுது நமக்கு தெரியவே தெரியாது. கிளைகள் பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்ல இருக்கும். அன்பு வந்து எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி எல்லா டைரக்ஷன்ல இருக்கும். இது வந்து பிணைந்து ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் பிணைந்து வந்து இருக்கிறதுனால வேலி மரமா வச்சிருக்காங்க. சன்லைட் அதிகமா இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன தண்டு வந்து சின்ன மரங்கள் வந்து கீழே இருந்தே வரும், வேர்ல இருந்தே வரக்கூடியதாக இருக்கும். கீழே இருக்கிற இலைகள் முள்முள்ளா இருக்கும். ஏன்னா மானு வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க, கீழே இருக்க இலைகள் முள்ளா இருக்கும். மானு மிருகங்கள்லாம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு. ஆனா மேல இருக்கிறது முள் இருக்காது. அது ஒரு வித்தியாசம். இன்டர்லாக்கிங் சிஸ்டம், இணைந்த வாழ்வு, இணைந்த கரங்கள் அப்படின்னா இதுதான் இணைந்த கரங்கள். நம்மளுடைய லோகோல இருக்கும் பாத்தீங்கன்னா வெளிவட்டத்துல இணைந்த கரங்கள் இருக்கும். சப்போர்ட்டிவ் மேட்ரிக்ஸ், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றது. ஸ்ட்ராங் ரூட்ஸ் இருக்காது இருக்கு. கிளைகள் பாத்தீங்கன்னா நல்லா விரிந்து இருக்கும். டீம் ஒர்க்குக்கெல்லாம் இது சூப்பரா ஹெல்ப் பண்ணுன்றாங்க. ஹாலி க்ரோத் டுகெதர் ரொம்ப சூப்பர் பாருங்க. ஹாலி வந்து மரம் வந்து கூட இருக்கும், பக்கத்திலே இருக்கும். பறவைகள் வந்து அந்த பழத்தை சாப்பிடும். விதைகளை அங்கங்க போட்டுட்டு போயிடும். அங்க போட்டா கூட குரூப்பா தான் வளரும். பயங்கரமான இன்டர்னல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய மரம். கட் பண்ணி, அது பொலாட்டிங்கன்னா கட் பண்ணுவாங்க, கட் பண்ணி பவுடர் ஆக்குவாங்க. பவுடர் ஆக்கி உயிரினங்களுக்கு, விலங்கினங்களுக்கு உணவா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஹேர்ஃபோர்ட்ஷையர்னு ஒரு இடம் இருக்குது. சென்ட் ஆண்டனிஸ் கத்தீட்ரல் அங்கதான் இருக்குது. வைல்ட் ஓட்டோடைய டிராயிங் அங்கதான் இருக்குது. அந்த ஹேர்ஃபோர்ட்ஷையர்ல இயல்பாவே நிறைய வந்து மரங்கள் இருக்கு, ஹாலி மரங்கள். வின்டர் கிங்னு சொல்றாங்க. அந்த ஹாலி மரங்களை வின்டர் கிங் சொல்றாங்க. ஆனா அந்த நிறைய இருக்கிற மரங்கள்ல தொகுப்புல எந்த விதமான கிறிஸ்டியானிட்டி அடையாளங்களும் இல்லை. இதுல என்ன ஒரு ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, வெகு காலத்துக்கு முன்னிருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் ஆதிக்குடிகள் இந்த ஹாலிய தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் இதனுடைய தெய்வீக தன்மையை புரிந்து வைத்துக் கொண்டு அதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஆன ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க. ஹேர்ஃபோர்ட்ஷையர்ல இப்பயும் இருக்கு. ஆஃப் ஆல் த வுட்ஸ், அதாவது ஒரு காட்டுல இருக்கிற மரங்கள்ல ஹாலி தான் வந்து, ஹாலிக்கு தான் கிரீடம் அப்படின்றாங்க. 4 இதழ்கள், ரெட் கலர் பெரிஸ், பச்சை நிறத்துல, அதாவது கையில பச்சை நிறம் இலையா வச்சு கைய வச்சுட்டா நடுவுல இருக்கிற டிராப் வந்து ரத்தம், சிலுவையில ஏற்பட்ட இயேசுக்கு ஏற்பட்ட ரத்தம் அப்படின்றது சொல்றாங்க. அந்த ரத்தம் என்பது அன்பின் பிரவாகம். அது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன் ஜெயம்னா அன்பின் உருவம். அது அந்த பெர்ஃபெக்ட் டாலரன்ஸ், எல்லாத்தையும் டாலரேட் பண்றது. கிறிஸ்துமஸ் சீசன்ல தான் வருது. வீட்டினுடைய வெளியில அப்படியே அழகா ஒரு ரிங் மாதிரி வச்சிருப்பாங்க. ஹாலி லீவ்ஸ், பிரான்சஸ், அந்த கிளைகள், இந்த பழங்கள் கூட இருக்கும். ஃபீமேல் மேல் ரெண்டும் ஒரே மரத்துல இருக்குது. ஒயிட் ஃபீமேல் இருந்து ஒயிட் ஓவரி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபால்ஸ் ஸ்டேமன் வான் பூல இருக்கிறது. ஆனா இது வந்து ஃபால்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். மே மாசம் வளரக்கூடியது ஃபீமேல் ஃபிளவர். ஆனா மேல் ஃபிளவர், அதாவது ஆண் பூ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சில நேரத்துல 1 வருஷத்துக்கு 2 தடவை வரும். இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டா இல்லாதவங்க ஹாலி எடுக்கும் போது ரெகுலேட் ஆயிடும் ஒண்ணு. அதுக்கு அடுத்து சில நேரத்துல நம்மளுடைய வீட்டுல இருக்க குழந்தைகள் பாலின மாறுபாடு ஆகுற மாதிரி தெரியும். பெண் தன்மை மாறுறதோ ஆண் தன்மை மாறுறதோ அவங்களுக்கு ஹாலிய தொடர்ச்சியா கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல அவன் ஏதோ ஒண்ணுல ஸ்டிக் பண்ணி நின்றுவான். முக்கியமான விஷயம், சில நேரங்களில் ஹாலியோடைய பழங்களை பறவைகள் உண்பதில்லை. அது காரணம் என்னன்னு தெரியல. அது ஒரு முக்கியமான விஷயம். நல்லது இனிப்பா இருக்கக்கூடிய ஸ்மெல்லு, இனிப்பாவே இருக்கும். ஏகப்பட்ட நெக்டர், அமுது கிடைக்கும் அதுல. அதனால வண்டுகள், தேனீக்கள் நிறைய வரும். கட்டையோட கலர் பாத்தீங்கன்னா எங்கு வந்து ரெட் கிரீன் கலரா இருக்கும். இளமையான மரம் வந்து கிரீன் கலரா இருக்கும், ஓல்டு வந்து ரெட்டா இருக்கும். கிரீன் ரெட் நம்ம சொல்ல. கிரீன் வந்து நமக்கு தெரியும், கோவம் வந்து ரெட் கலரு, கிரீன் வந்து மஞ்சம். இது இதனுடைய கலரு. இது வந்து ஒரு கிரியா ஊக்கி ரெமெடி. இப்போ ரெமெடிஸ்ல வந்து நிறைய ரெமெடி தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி எந்த ரெமெடியில கன்ஃபியூஸ் ஆயிருக்குது, எந்த ரெமெடி கொடுக்குதுன்னு தெரியல அப்படின்னா இந்த ரெமெடி எடுக்கலாம். ஏன்னா ஊக்கப்படுத்தி அடுத்த ரெமெடி என்னன்னு கண்டுபிடிக்க வைக்கும். அது 50 அடி வரைக்கும் இருக்கிறது. பிங்க் ஒயிட் கலரு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. இறப்பற்ற தன்மையை உணரச் செய்யும். இம்மார்டாலிட்டி, ஸ்வீட் சென்ட் இருக்கிறதுனால. ரொம்ப அதிகமான குளிரும் ரொம்ப அதிகமான ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் இருந்தாலும், ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதனால வாழ முடியாது.
ரொம்ப கண்டிஷன் வந்து நல்லா இருக்கிற இடத்துல தான் வளரக்கூடியது. டெக்கரேட்டிவ் ஃபிளவர் இது, ரொம்ப அருமையான டெக்கரேட்டிவ் ஃபிளவர் இது. ஹாலி யூலக்ஸ் அக்வோஃபோலியம் அப்படின்றது ஹாலி மலர். இலை பிரிக்கிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது, முள்ளு மாதிரி இருக்கும். ஹோலி ஃபிளவர், செரி ரெட் கலர். எப்படி வந்து சுணக்கம், சினுங்கிறது, மூஞ்சு சுளிக்கிறது போன்ற தன்மைலாம் இருக்குல்ல, அந்த வெறுப்பு உணர்வுலையும் வஞ்ச உணர்வுலையும் அந்த தன்மை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதுக்குள்ள எவ்வளவு அழகான ஒரு மலர், எவ்வளவு அழகான ஒரு கலர் இருக்கிற பெரிஸ், ஹாலி பெரிஸ். இங்கிலாந்து முழுவதும் இருக்கு, நிறைய இடத்துல பார்க்கலாம், எங்க வேணாலும் இருக்குது அது பூக்கள். அந்த ஸ்டேமன்ஸ் சொல்லக்கூடிய மகரந்த கோள்கள் நிக்கிறது, மகரந்த தாள்கள் அப்படின்றாங்க. சாதாரண கலர்லயும் இருக்கு, சாதாரண ஷேப்லயும் இருக்குது இலை. அதே மாதிரி ஸ்பிரிங்கிளா குத்துற மாதிரி இருக்குது. எந்த விதமான எதிர்மறையும் கீழ்ச்சி உள்ள போயிடும். அந்த வேக்ஸ் மாதிரி கலர், மெழுகு மாதிரி. அந்த மெழுகுல அப்படியே வழுக்கின் போது சூரிய ஒளிகள் உள்ள போய் வந்து கொடுக்குது. யூகேல இன்னைக்கு எடுத்த பச்சையில அப்படியே ரெட்டு, இலையில வித்தியாசம். இவங்களை கணிக்க முடியாது, என்ன மாதிரி திங்க் பண்றாங்கன்னு தெரியாது, என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியாது. வித்தியாசமா டிசைனா மாறுறீங்கடான்றவங்கள. அதான் மலர், அந்த இலைகள். கிறிஸ்துமஸ் சீசன்ல சுத்தி வச்சிருக்க ஹாலியோட முழு தன்மை, இம்மார்டாலிட்டி, அழியாத நான் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள. அதே மாதிரி புதினமும் ஞானமும். ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா, நான் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள. பர்ஃபெக்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெர்ஃபெக்டான டாலரன்ஸ், எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல். இயேசு கிறிஸ்து போல, மன்சூர் அல்ஹிலாத் போல உலகத்தினுடைய வெறுப்பாக பார்க்காமல் அன்பின் வடிவமாக பார்த்தல். அதே மாதிரி நெகட்டிவிட்டி ஓவர் டைம் வித் லவ், எந்த விதமான எதிர்ப்பையும் அன்பை கொண்டு மாற்றி அமைத்தல். ஒரு கண்ணத்தை அடித்தால் மறு கண்ணத்தை காட்டுதல். ஹாலி வந்து உங்களுடைய இதயத்தை திறந்து பிரபஞ்ச அன்பின் ஆற்றலை புரிந்து கொள்ளும். எல்லாவற்றிலும் அன்புதான் என்ப ஊற்று, அன்புதான் என்ப ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தின்னு சொல்லக்கூடியது ஹாலி. ஹோல்னஸ், முழுமையான வாழ்வுக்கு ஹாலி. நாம எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தோம் என்று தெரிந்து கொள்வதற்கு, காமன் ஆரிஜின் ஆஃப் பீயிங், ஃபண்டமெண்டல் யூனிட்டி, அடிப்படை இணைவு தன்மையில் இருக்கிறது. அன்பு ஊற்று, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எவ்ரி திங் தட் இஸ் நாட் யூனிவர்சல் லவ். எதெல்லாம் பிரபஞ்ச அன்பு இல்லையோ, எதெல்லாம் அன்பு இல்லையோ அதுல இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் ஹாலி. அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் நேச்சர், ஒவ்வொரு மனிதனையும் புரிந்து கொள்வது, நன்றி உணர்வோடு இருப்பது, எல்லாவரையும் புரிந்து கொள்றது. பெர்ஃபெக்ட் லவ், ட்ரூ லவ் அப்படின்றது. ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் பழகு, பாரதி சொன்ன மாதிரி கோபம் பழகு, அன்போடு கோபத்தை பழகு, அது திருத்தத்தை ஏற்படுத்தும் சொல்லுது. கோபிங், நாமெல்லாம் சார்ந்த மனிதர்கள், ஒருவரோடு ஒருவர் சார்ந்து இருப்பவர்கள். டீம் ஒர்க்குக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். வீட்டு வாசல் கோலத்துல எப்படி வில்லோ சொன்னோமோ அதே மாதிரி ஹாலி போட்டு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸ்பான்டேனியஸ் ட்ரூத், உண்மை, அப்படியே மிளிரும் உண்மை, இயல்பான சிந்தனை ஓட்டம், எண்ணம் வந்து இறுக்கம் இல்லாம ஓட்டம், என்ன ஓட்டம் அழகாக இருத்தல், எல்லாவற்றிலும் புதினமும் புத்துயிரும் கொடுத்தல், டக்குன்னு இம்மிடியேட்டா ஹெல்ப் பண்றவங்க, அன்போடு இருத்தல், மகிழ்ச்சியாக இருத்தல், உண்மையை உரைத்தல், உண்மையோடு இருத்தல், உண்மையான காதல், உண்மையான அன்பு, பிரபஞ்சத்தின் அன்பு. இது இல்லாதனாலதான் இந்த உலகம் இவ்வளவு சிரமப்பட்டிருக்குது. இது ஹாலி உடைய மாதம், கிறித்துவ மாதம், கிறிஸ்துமஸ் மாதம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது புனித மாதம்னு இவங்க சொல்றது, இந்துக்கள் சொல்லக்கூடிய மார்கழி மாதம், இறைவனின் மாதம். அதுலயும் அன்பின் ஒரு இது பண்ணி தான் பாசுரம்லாம் நம்ம பாடுறாங்க. அப்போ அந்த அன்பு இல்லாதனாலதான் ஏன் வந்து இவன் கொலை பண்றான், ஏன் வந்து இவன் வந்து தப்பு பண்றான், ஏன் வந்து அபியூஸ் பண்றான் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற அன்பு இல்ல. அந்த அன்பை கொடுப்பதுதான் நம்மளுடைய வேலை. அது நம்ம கொடுக்க முடியாது. ஹாலி எடுக்க 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 அது உண்மையான அன்பை நம்முள் உணரச் செய்யும். நான் எதுவாக இருக்கிறேனோ அதுவாக உலகத்தை பார்க்கிறேன். நான் அன்பாக இருந்தால் அந்த உலகம் அன்பாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தேவையான மலர் ஹோலி ட்ரீ என்று சொல்லக்கூடிய ஹாலி மலர்கள்.